இந்திய எதிர்ப்பில் அறிஞர் அண்ணாதுரையிடமிருந்து நேர்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் இல்லை என்று பாஜக கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்த பின்பு பாஜக மாநில செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் பாஜக மாநில செயலாளர் ராமசீனிவாசன் தலைமையில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. பாஜகவினர் அப்பகுதியில் உள்ள வீடுகள், கடைகள் உள்ளிட்ட இடங்களில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்துக்களை பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமசீனிவாசன், இந்தியா முழுவதும் 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையாக உள்ளதாகவும், புதிய கல்விக் கொள்கையை வாயிலாக இந்தியை திணிப்பது போன்று திமுக கபட நாடகம் ஆடி வருவதாக விமர்சித்தார். கல்வி மாநில பட்டியலில் இருக்க வேண்டும் என்பது திமுகவின் நிலைப்பாடு, ஆனால் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்க வேண்டும் என்பது பாஜகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்த அவர், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் குஜராத் பொருளாதார ரீதியாக உச்சத்தை தொட்டுள்ளது என்று தெரிவித்தார். அமெரிக்காவில் இருப்பது போன்ற அனைத்து மாநிலங்களின் சம எண்ணிக்கையில் உறுப்பினர்களை அளிக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். பல்லாவரம் பகுதியில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், தென் மாநிலங்களவை பிரதிநிதித்துவம், நிதி ஆணையத்தின் வருவாய் பகிர்வு முறை குறித்தும் விவாதம் தேவை என்று தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான மறுசீரமைப்பு காலக்கெடு முடிந்துவிட்டது, மத்திய அரசு முடிவெடுத்து ஆக வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், பாஜக அதிமுகவை தனியாக தேர்தலை சந்திக்க அனுமதிக்க மாட்டார்கள், கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் என நெருக்கடி கொடுப்பார்கள் என்று கூறினார். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எச்சரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு தரும் வகையில் இந்த கூட்டத்தை அவர் கூட்டினாரே தவிர இது ஒரு கற்பனையான நடவடிக்கை அல்ல, திட்டமிட்டு மக்களை பீதிக்குள்ளாக்கும் முயற்சியும் அல்ல. அண்ணாமலைதான் குழப்புகிறார், வேண்டுமென்றே திசை திருப்ப பார்க்கிறார், திரிபுவாதம் செய்கிறார். எட்டயபுரம் அருகே தாய் மகள் நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காட்டுக்குள் பதுங்கியிருந்த குற்றவாளியை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேலநம்பிபுரத்தில் மார்ச் 3ஆம் தேதி வீட்டுக்குள் தாய் மகள் மர்மமான முறையில் நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான மேலநம்பிபுரத்தை சேர்ந்த முனீஸ்வரன் என்பவர் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து 9 தனிப்படை போலீசார் காட்டுப்பகுதியில் 6 ட்ரோன்களை பறக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் முனீஸ்வரனை சுற்றி வளைத்த போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது போலீசார் முனீஸ்வரன் வலது காலில் சுட்டு பிடித்தனர். மேலும் காலில் காயமடைந்த முனீஸ்வரன் மற்றும் முனீஸ்வரன் தாக்கியதில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் உள்ளிட்டோர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அதிமுக கட்சி படுப்பது போன்று படுக்கும், ஆனால் விஸ்வரூபமாக எழுந்திருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை நகர கழகம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்ட விழா நடைபெற்றது. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய ஆர்.பி. உதயகுமார், எல்லோரும் என் நாட்டு மன்னர்கள் என்பது அண்ணா, அம்மா, எம்ஜிஆர் காலம் எனவும், தற்போது ஸ்டாலின் காலத்தில் கலைஞர், கருணாநிதி குடும்பம்தான் மன்னர்கள் எனவும், மற்றவர்கள் ஜால்ரா அடிப்பவர்கள் எனவும் கடுமையாக விமர்சித்தார். மேலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் முதலமைச்சருக்கு கவனம் இல்லை என்றும், தனது மகனை நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம் என கடுமையாக சாடினார். ஈரோடு அருகே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான ஆம்னி பேருந்தால் ஒருவர் உயிரிழந்தார், 20 பேர் காயமடைந்தனர். கோவையிலிருந்து பெங்களூரு நோக்கி 25க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து
ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் சாலையை கடக்க முயற்சி செய்து பேருந்தின் குறுக்கே சென்றது. இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஆம்னி பேருந்தை சட்டென்று திருப்ப முயற்சி செய்தபொழுது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோருக்கு காயமடைந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். மேலும் காயமடைந்தவர்கள் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து பெருந்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே இயங்கி வரும் கேக் கடையில் இலவசமாக கேக் கேட்டு கடையின் உரிமையாளரை தாக்கி கடையை அடித்து நொறுக்கும் அதிமுக பிரமுகரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே காக்கலூர் பைபாஸ் கூட்டு சாலையில் உமாகாந்த் என்பவர் நடத்தி வரும் கேக் கடையில் சேலை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரும் அதிமுக பிரமுகருமான ராஜேஷ் என்பவர் இலவசமாக கேக் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. அப்போது கடை உரிமையாளர் உமாகாந்த் ஏற்கனவே தர வேண்டிய பாக்கி தொகையை தரும்படியும் பணம் கொடுக்கவில்லை என்றால் கேக் கொடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக பிரமுகர் ராஜேஷ் 4 பேர் கொண்ட கும்பலுடன் கேக் கேட்டு மிரட்டியதுடன் கடையில் இருந்த கம்ப்யூட்டர், கண்ணாடி பொருட்கள் மற்றும் கல்லாப்பட்டியை அடித்து நொறுக்கியுள்ளார். சம்பவம் குறித்து கடையின் உரிமையாளர் உமாகாந்த் திருவள்ளூர் நகர காவல்துறையில் புகார் அளித்த போதும் இதுவரையும் போலீசார் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடையை அடுத்து நொறுக்கிய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.